நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகவே நம்முடைய இருதயம் இளகுகிற இருதயமாக, நம்முடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாக, நம்முடைய இருதயம் இறங்குகிற இருதயமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோமா? அன்பு உறவுகளே, கர்த்தர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவனுக்கு அவர் இரக்கமாக இருக்கிறார். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராயிருக்கிறார். மனதுருக்கமுள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஐஸ்வர்யத்தை விரும்புகிறோம். அது மனுஷன்டல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு இன்னைக்கு ஒரு சின்ன கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறாரு. நீ கருணை கண்ணுள்ளவனாக இரு, நீ இரக்கம் உள்ளவனாக இரு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகவே நம்முடைய இருதயம் இளகுகிற இருதயமாக, நம்முடைய இருதயம் தாழ்மைப்படுகிற இருதயமாக, நம்முடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாக, நம்முடைய இருதயம் இறங்குகிற இருதயமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுவும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழிதான். இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்களை நினைத்து பாருங்க. எதையாவது செய்யுங்க, திராணி இருக்கும்போது செய்யுங்க, ஆசீர்வாதம் தானாய் வரும். இன்றைக்கு செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. God bless you.